தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு 1,31,00,000 சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கவே முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்பொழுது நம்மை பார்த்து நாங்க ஆட்சிக்கு வந்தா நானும் கொடுக்கிறேங்கிறார். நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறதே அவருக்கு பழக்கம். அப்படிப்பட்ட ஒருவர் நிச்சயமா வந்தா எதையும் கொடுக்க மாட்டார், வரவும் மாட்டார். அடுத்த ஒரு மாசத்துல ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. ஒரே ஒரு உதாரணம், 2016 அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. நான் இப்ப நம்ம தேர்தல் அறிக்கை வந்த பிறகு அதை எடுத்து படிச்சு பார்த்தேன். அதுல 27வது பக்கத்துல அதிமுக தேர்தல் அறிக்கையில 2016க்கு அப்புறம் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கூட இருந்தார். அந்த நேரத்துல அவங்க 27வது பக்கத்துல கொடுத்த ஒரு வாக்குறுதி, 31வது வாக்குறுதி, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு செல்போன் கொடுப்போம், இலவசமாக ஒரு செல்போன் கொடுப்போம் அப்படின்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த செல்போனை வாங்கினவங்க இந்த கூட்டத்துல யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர், அத்தனை சகோதரிகள் நிக்கிறீங்க, யாராவது வாங்கிருக்கீங்களாமா? வாங்கலையா? ஒருத்தர் கூட வாங்கலையா? நானும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்துக் கொண்டு வருகிறேன். அங்கே சந்திக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் 30 தொகுதிகளுக்கு மேல் மக்களை சந்தித்து விட்டேன். எல்லா இடத்துலயும் கேட்கிறேன், அந்த செல்போனை வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களான்னா யாருமே இல்லை தமிழ்நாட்டுல. இப்படி வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒருவர் தான், வாக்குறுதியை 0 நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் அடிக்கடி வேற சொல்லிக்கிறாரு, அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிட்டோம்னு. நான் கேட்கிறேன், நீங்க வாங்கினது 0 மார்க் இல்லையா? படிப்பே வராத ஒரு பையனை பார்த்து யாராவது காப்பி அடிப்பாங்களா? பாஸ் பண்ற பிள்ளைங்களை பார்த்து காப்பி அடிச்சா கூட, காப்பி அடிக்கிறது நியாயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, காப்பி அடிப்பாங்க. நீங்க இந்த தேர்தல்ல பாஸ் ஆக போறதே இல்லை இல்லையா? உங்களை பார்த்து நாங்க ஏன் காப்பி அடிக்கணும்? உங்க தேர்தல் அறிக்கையை நாங்க படிக்கிறதுக்கு தயாராக இல்லை, மக்களும் தயாராக இல்லை.